தள்ளி விட்ட உன்னை என்ன பண்றேன் பாரு. நீ போட்டியிலும் தோக்க போற, வாழ்க்கையிலும் தோக்க போறடி. நம்பர்லாம் கரெக்டா தானே கீது. போன் போவே மாட்டேன். போதுரா. யாரோ விளம்பரத்தை பார்த்து தான் போன் பண்றாங்க. எல்லாரும் முன்னாடியும் பேச முடியாது. ஹலோ, போன் எங்க வந்துச்சு? ஹலோ ஹலோ, என்னடா இது? போன் ஆன் பண்ணி அலோனாங்க, அதுங்காட்டியும் கட் பண்ணிட்டாங்க. அக்கா 1 லட்சம் ரூபாக்கா. ஆமா 1 லட்சம் தான். இந்த ராணிய பத்தி தகவல் கொடுத்தா ஒரே அடியில பிசுற கலப்பிட்டு 2 மேட்டர் நடக்க போகுதுடா. சூப்பர்க்கா சூப்பர். கைக்கு துட்டும் வந்துரும். அந்த ராணிய என் கையில சிக்கிடுவா. இரு, திருப்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாப்போம். என்னடா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுக்குது? சுவிட்ச் ஆஃபா? நம்பர் மட்டும் ஆன் ஆகட்டும். மேட்டர் சொல்லி துட்ட கரெக்ட் பண்ண வேண்டியதான். பார்க்கலாம். என்ன சடனா கரண்ட் போயிடுச்சு? சரி நீங்களே இருங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ரெண்டு பேரும் அப்படி என்னதான் தேடிட்டு இருக்கீங்க? பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் தேடிட்டு இருக்கோம். இவங்களுக்கு எதுக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும்? அட போங்க தம்பி, சரி, சரி, நீங்க வேற சரி. நேரம் கிட்ட நேரத்துல. சரி ஆட்டம் பாட்டம்லாம் போதும். காலங்கத்தால நேரமா கோயிலுக்கு போனோம். எல்லாரும் போய் படுங்க. பூமி போலாமா? ஆஹா, இருக்கிற பிரச்சனை புரியாம இந்த தாடிக்காரன் வேற போலாமான்னு கேட்டுன்னு இருக்கிறான். மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்துருவான் பொழுதே. நான் என்ன பண்ணிட்டோம்? சித்தார்த், பொம்மி இருக்கட்டும், நீ போப்பா. நான் அவளை அப்புறம் அனுப்புறேன். ஓகே ஓகே. பொம்மி நீ என் கூட வா. வாமா வா. இன்னைக்கு பூமிக்கு இந்த கொலுசு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணும். அவ காலில் இதை போட்டு விட்டுட்டு கிஸ் பண்ணணும். இனிமே நமக்குள்ள எந்தவித சண்டை சச்சரவுகளோ புரியாம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். என் மனசுல இருக்க காதல் போராத்தையும் கொட்டி தீக்கணும். இரு வரேன். இருமா. என்னது நடந்த கூத்த பாட்டி பாத்துச்சா? எதுக்கு கதவை சாத்துச்சு? குமுற போதும் என்னமோ. இந்தாமா வாங்கிக்கோ. என்ன பாட்டி இது? இதுல 1,01 ரூபாய் இருக்குமா. இத நான் முடிஞ்சு வச்சிருக்கேன். இத உன் கையால கோயில் உண்டியில போடணும். எதுக்கு பாட்டி இது? இந்த பரிகார கல்யாணம் நல்லபடியா நடந்தா உன் கையால இத கோயில் உண்டியில போடுறதா வேண்டி இருக்கேன். நாளைக்கு சித்தார்த் தாலி கட்டி முடிச்சதும் நீயே உன் கையால ஆபீஸ் ரூம்ல கொடுத்துட்டு ரசீது வாங்கிக்கோ. இல்ல உண்டியிலேயே போட்டுரு. ஐயோ பாட்டிமா பாவம், நடக்காத கல்யாணத்துக்கு இன்னத்துக்கோசரம் பணம் எல்லாம் கொடுக்குதுன்னு தெரியலையே. சரி வாங்கிக்கலன்னா மனசு கஷ்டப்படும். வாங்கிக்கலாம். சரி இந்தா.
சரி, நேரமாச்சு, நீ படு. என்னாச்சு? மனோ போனவன் போனபடியே இருக்கான். ஒரு போன் கூட பண்ணல. நைட்டே ரீச் ஆயிடுவேன் வேற சொன்னா. அவனுக்கு போன் போகவும் மாட்டேங்குது. ரிங் போகுது. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ மா, என்னப்பா இது? எவ்வளவு தடவை போன் பண்ண தெரியுமா? உன் போன் ரீச் ஆக மாட்டேங்குது. நீயாவது எங்க இருந்தாவது கால் பண்ணலாம்ல. நான் சிக்னலே இல்லாத ஒரு குக் கிராமத்துல நின்னுட்டு இருக்கேம்மா. சரி, போன விஷயம் என்னாச்சு? போன்ல பேசினவளை சந்திச்சியா? ஏதாவது தகவல் சொன்னாளா? நான் நைட்டே இங்க ரீச் ஆயிட்டேன். அவங்க சொன்ன அட்ரஸ்ல போய் தேடி பார்த்தேன். மா, அப்படி ஒரு அட்ரஸே இல்லம்மா. சரி, நான் பேசின நம்பருக்கு திருப்பி கால் பண்ணாக்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மா, என்ன பண்றதுன்னு தெரியாம நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்தார்த் அந்த டூப்ளிகேட் கழுத்துல தாலிய கட்டிடுவான். அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அது எல்லாமே வேஸ்டா போயிடும். அவ பொம்மையே இல்லன்னு நாம ப்ரூவ் பண்ணி காமிச்சாலும் கூட அவ கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் எப்படிடா அவளை வீட்டை விட்டு அனுப்புவாங்க? இப்ப நான் என்னமா பண்ணட்டும்? நீ சொல்லு, நான் பண்றேன். சரி, நீ முதல்ல உடனே கிளம்பி வா. சரிம்மா. சரி, எப்படியாவது ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு முயற்சி பண்ணி இவ பொம்மையே இல்லன்னு ப்ரூவ் பண்ண நினைச்சோம். இப்படி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். கடைசி வரைக்கும் எதுவுமே உருப்படியா நடக்க மாட்டேங்குது. எனக்கு எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதோன்னு டவுட்டா இருக்கு அத்த. என்ன சொல்ற? அது எப்படி அத்த? ஒருத்தி கால் பண்ணிட்டு இப்ப போன சுவிட்ச் ஆஃப் பண்ணுவா. 1,00,000 ரூபாய் வாங்கணும் தானே நினைப்பா. அப்படின்னா வேற யாரோ ஏதோ கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரு கேம் ஆடி இருப்பாங்க? வேற யாரு? எல்லாம் அந்த டூப்ளிகேட் பொம்மையா தான் இருக்கும். நாம விளம்பரத்தை கொடுத்ததை தெரிஞ்சுக்கிட்டு அவ ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இருக்கும். ஆனா அப்படி என்னதான் பண்ணிருப்பாங்க? அதுதானே புரிய மாட்டேங்குது. அத்த, இருட்டுல ஏதோ போனை கீழே போட்டு தேடிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா அத்த, இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. சீக்கிரம் பண்ணுங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க அத்த. என்னது அது? இங்க பாருங்க, உங்க கண்ணு முன்னாடியே இந்த போன் ஆன்ல தான் இருக்கு. ஃபுல் சிக்னல் இருக்கு. ஆனா எப்படி இதுல சுவிட்ச் ஆஃப்னு வருது? எனக்கு ஒண்ணுமே புரியல தமன்னா. ச்சே, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அத்த. அத்தை, சத்தியமா இது நம்ம சிம்மே இல்ல. சிம்ம யாரோ மாத்திருக்காங்க அத்தை. என்ன தம்மண்ணா சொல்ற? எப்பவுமே போன் நம்ம கையில தான் இருந்தது. எப்போ நடந்தது? எப்படி நடந்தது? அந்த ஃப்ராட் ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சுட்டா அத்தை. அவதான் வேணும்னே நம்மள ஏமாத்திருக்கா. மனோவையும் அவதான் சுத்தல்ல விட்டுருக்கா. பொய்யான பொள்ளாச்சி அட்ரஸ் கொடுத்து மனோவை அங்க போய் சிக்க வச்சதே அவதான். இப்படி நம்ம அநியாயமா ஏமாந்துட்டோமே அத்தை. எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம சிம்ம கழட்டிட்டு நமக்கு கால் வராம பண்ணிருப்பா. அத்தை, இப்ப என்ன பண்றது? விடக்கூடாது தமன்னா. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இனி அவரு வாங்கிட்டு வரத மட்டும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதா. என்ன அவரு இன்னும் காணோம்? ஏமா, யார் மணி? ஆப்பு வைக்க வந்துக்கிறேன். ஆப்பு. ஆப்பா, நீங்க கார்பெண்டரா? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்?
இங்க ஏதோ கண்ணால நடந்துக்கிறதா சொன்னாங்களே. ஆமா, ஆனா நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. இங்க கண்ணால நடந்துக்குது இல்ல, அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரும் இல்லையா? அது சரிம்மா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ, அங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்னும் புரியல. அந்த பாட்டு வேற ஒண்டியா வீட்டுல இருக்குது. இந்த நேரத்துல பெருசு பொருள் வாங்கணும்னு வீட்டு விட்டு கிளம்பணும். என்னத்துக்கோசரம் இப்படி சொதப்புதுன்னு தெரியலையே. இந்த தாடிகாரன் வேற கம்முன்னு இருக்காம அவன் ஒரு விளம்பரத்தை வேற கொடுத்து வச்சுக்கிறான். இவன் எந்த விளம்பரத்தை பார்த்துன்னு வந்திருக்கானே தெரியலையே. அவ்வளவுதான், இனி ஒன்னும் பண்ண முடியாது. இந்த பெருசு கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு முன்னாடியே நான் ராணி இல்லைன்னு தெரிஞ்சு ஆளுக்கு என்ன அசிங்க பத்தி அனுப்ப போறாங்க. இந்த அசிங்கம்லாம் எனக்கு தேவையா? அண்ணி வாங்க. நீ போ தர்ஷினி, நான் வரேன். சரிங்க அண்ணி. என்னாச்சு? பொம்மி ஒரு மாதிரி பதட்டமா இருக்காளே. நேத்துல இருந்தே பொம்மி சரியில்லை. என்னவா இருக்கும்? பொம்மி, என்னங்க? என்ன பொம்மி, ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்னும் இல்ல, அம்மாவை காணோம். அதுவும் திடீர்னு கல்யாண டேட் வேற மாறி உடனே கல்யாணம்னதும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. என்ன நீ புதுசா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பதட்டப்படுற? பரிகார கல்யாணத்துக்கு என்ன பதட்டம்? சரி வா பூமி போலாம். நீங்க போங்க, நான் வரேன். சரி, எல்லாம் ஓகே தானே? ஓ, என் ஹார்ட் அடிக்கிற அடியில வாய் வழியா வந்து விழுந்துரும் பொழுது. நான் என்ன பண்ணி தொலைகிறதுன்னு ஒன்னும் புரியல. அஞ்சல, நீ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? என்ன கார் ரெடியா இருக்கு, போ. ஏங்க வாங்க. என்னங்க, யாரோ ஒருத்தி வந்து ஏதோ உளறிட்டு இருக்கா. நீங்க என்னடான்னா பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புன்னு சொல்றீங்க. முதல்ல அவ யாருன்னு சொல்லுங்க. அன்னைக்கு வந்தாலே ஒரு போலீஸ்காரி, அவளோட வேலை போலீஸ் மோப்பம் பிடிக்கிறதுக்காக ஏதோ செட் பண்ணி அமைச்சிருக்கா. அவங்களுக்கு ஏங்க இவ்ளோ கெட்ட புத்தி? நிம்மதியா நம்மள வாழவே விட மாட்டாங்களா? விடு, போலீஸ்காரங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. அவகிட்ட ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சுட்டு வரேன். நம்ம கல்யாணத்துக்கு போகணுமா வேண்டாமா? ஆமாங்க, போகணும். இன்னும் 1/2 மணி நேரம் தானே இருக்கு கல்யாணத்துக்கு. தெரியுதுல்ல, திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கார்ல ஏறு. ஏங்க, பிரச்சனை எதுவும் இல்லல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ போ. திங்ஸ் எல்லாம் எடுத்துக்க. இப்போ உன்னோட விவரத்தை சொல்லுமா. விவரத்தை சொல்லிக்கிறதா? ஏதோ துட்டு தரான விளம்பரத்தை கொடுத்துட்டு இங்க வந்தா ஆளுக்கு சந்தாச்சு நிக்கிறீங்க. இன்னும் விளையாடி நிக்கிறீங்களா? ஏமா, உன் கூட விளையாடுற வயசா எனக்கு? அந்த விளம்பரம் கொடுத்ததே நான் தான். அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு பேரு ராணிமா. யாரு இன்னான்னு கேட்டு விளம்பரத்தை கொடுத்துட்டு நீயே ஃபுல் டீடைல் கொடுத்துனுக்குற? இருமா, உனக்கு தெரியாத விவரத்தை நான் உனக்கு சொல்றேன். அவ எங்க குடும்பத்துக்காக நிறைய செஞ்சிருக்கா. ஆனா இப்ப அவ இறந்துட்டா. என்னது, இறந்துட்டாளா? ஆமாம்மா. அந்த பொண்ணோட அப்பா அம்மா யாராவது இருந்தா இந்த விளம்பரத்தை பார்த்து தேடி வருவாங்கன்னு நினைச்சேன். அவளுக்கு உதவி செய்ய நினைச்சுதாமா இந்த விளம்பரத்தை கொடுத்து. நீ இந்த அதெல்லாம் விடு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பத்தி துப்பு குடுக்கறவங்களுக்கு துட்டுன்னு போட்டுக்குது. நீ அமௌண்ட வெட்டிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எங்க வேணாலும் போய்க்கோ. யோ, இத வாங்கதாயா நான் எம்மா தூரத்துல இருந்து வந்துக்கிறேன். அம்மாவா ஆட்டுக்குட்டியா? யாராண்ட கதை சொல்லுகிற? இவளே ஒரு அண்ணாத, இவளுக்கு யாரும் கிடையாதுயா. நீ போயா, போய் துட்டு எடுத்துன்னு வா, போ. நீங்க பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட் தான். முதல்ல நீ கிளம்பு. இன்னாயா கிளம்புன்ற? துட்டு எடுத்துன்னு வாயா, நான் எம்மா தூரத்துல இருந்து வந்துக்கிறேன். துட்டெல்லாம் கிடையாதுமா, நீ கிளம்பு. கிளம்புமா. ஐயோ, நேரங்காலம் தெரியாம இவர் வேற இப்படி லேட் பண்றாரு.
பண்ணிட்டு இருக்க? கார்ல ஏறி உட்காரு, கல்யாணத்துக்கு நேரமாச்சு. என்னாச்சுங்க? ஏன் இவ்வளவு லேட்டு? ஆமா, என்ன பேசி அனுப்புறீங்க? அந்த போலீஸ்காரி அமைதியாவே இருக்க மாட்டேங்கிறா. தேவையில்லாம ஏதோ குட்டைய குழப்பறா. என்னமோ போங்க. திடீர்னு யாரோ ஒருத்தி வந்து இப்ப இங்க இருக்கிறது பொம்மி இல்லைன்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி விடுமா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? வா. பொம்மி பொம்மி நம்பிட்டு இருக்கியே, அவ பொம்மி இல்ல, வேற ஒருத்தி. என்ன பொம்மிக்கு சோதனை மேல சோதனையா வருது? வாமா. பொம்மி, என்னை விட்டு ஒரேடியா போயிட்டியா பொம்மி? அப்ப அப்ப இங்க இருக்கிறவ என் பொம்மி இல்லையா? என் பொம்மி இல்லையா? ஐயோ, என் பொம்மிய நான் எவ்வளவு கனவுகளோட வளர்த்தேனே, என் பொம்மி செத்துட்டாளே. என் பொம்மி மறுபடியும் உயிர் பொழிச்சு வந்துட்டான்ற சந்தோஷத்துல இருந்தனே, இப்படி என்ன ஏமாத்திட்டியே பொம்மி. இப்படி ஏமாத்திட்டனே, நான் ஏமாத்திட்டனே. எப்படி பொம்மி உனக்கு எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு மனசு வந்தது? அத்தனை தடவை உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேனடி, ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாருன்னு. இப்படி யார் பேச்சையும் கேட்காம இப்படி பண்ணிட்டியடி. இந்த வீட்ல இருந்த அத்தனை பேரும் உன் மேல உயிரையே வச்சிருந்தாங்களேடி. வார்த்தைக்கு வார்த்தை பொம்மி பொம்மின்றத தவிர வேற என்னடி என் வாயில இருந்து வரும்? உங்க அப்பா கூட வேண்டியும் போயிட்டியா பொம்மி? மாப்பிள, இப்படி வந்து மணமேடையில உட்காருங்க. சரி. ஐயோ பெருசு, என்னம்மா? என்ன நொன்னமா? நானாவது விஷயத்த சொல்லியிருந்திருப்பேன். என்னையும் சொல்ல விடாம தடுத்து கூட்டின வந்து இப்ப கமுக்கமா இருக்கிறியா? என்னயா எப்படி இந்த கண்ணாலத்தை நிறுத்த போற? இன்னும் 5-10 நிமிஷம் தாயா அருகுது. என்ன பண்ண போற நீ? அம்மா, யாராவது கேட்டு போறாங்கம்மா. நீ சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன். சரியா? நீ காண்டி சொன்ன மாதிரி பண்ணல, அவ்வளவுதான். அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் மொத்தத்தையும் போட்டு உடச்சிருவேன், பாத்துக்கோ. இந்த வீட்ல உன் பேரை சொல்லி நடிச்சிட்டு இருக்காளே அந்த பிராடு, அவ எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. இந்த வீட்டுக்குள்ள வந்து பொம்மின்னு ஒன்ன மாதிரியே நடிச்சிட்டு இருக்காளே. ஒருவேளை இவதான் பணத்துக்காக என் பொம்மிய ஏதாவது பண்ணிட்டாளா? ஐயோ பொம்மி, பொம்மி உனக்காக நான் எந்த சடங்கும் பண்ணலையேடி. ஐயோ, இவளை போய் நான் பொம்மி பொம்மின்னு சுத்திட்டு இருந்தேனேடி. ஐயோ, நான் ஒரு கூறு கேட்டவடி. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் அவளை பொம்மி நினைச்சிருக்கலாம். ஆனா நான் பெத்த தாய், எனக்கு வித்தியாசம் தெரிய வேணாமா? ஐயோ, எப்படிதான் நான் நம்பி ஏமாந்தனோ. பொண்ணை கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. லட்சுமி பிரசோதயாத். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள தாலியை கட்டலன்னா டைம் தவறிடும். என்ன கோச்சுக்காதீங்க. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி. என்ன இந்த பெருசு விட்டா தாலி கட்டுற வரைக்கும் கமுக்கமா இருக்கும் போலகுதே. என்ன பண்றது? என்ன பூமி, அம்மா வரலன்னு வருத்தப்படுறியா? ஆமா, மணி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. கிருஷ்ணவேணி வந்தா நாம சொல்லி கூட சமாளிச்சுக்கலாம். நல்ல நேரத்துல தாலியை கட்டிட சொல்லுங்க. வேணாம் ஜன, கிருஷ்ணவேணி வந்துட்டான். அவ இல்லாம இதை செய்யறதுக்கு எனக்கு மனசு ஒப்பல. இந்த முகூர்த்தத்தை விட்டு அப்புறம் அடுத்த முகூர்த்தம் தள்ளிதான் வருது. ஐயோ கடவுளே, எப்படியாவது அந்த அம்மாவை இங்க வர விடாம பண்ணிரு. இந்த கனாலத்தை காண்டி நிறுத்தாம விட்ட அவ்வளவுதான், நான் நிறுத்திடுவேன். அதோ கிருஷ்ணவேணி வந்துட்டா. மேல வாமா கிருஷ்ணவேணி, வாமா. ஏன் அங்கே நிக்கிற? வாமா.
பத்மோத்பவாயே நமः ஓம் பத்மமுக்யே நமः ஓம் பத்மநாப பிரியாயே நமः ஓம் ரமாயே நமः ஓம் பத்மமாலாதராயே நமः ஓம் தேவ்யே நமः ஓம் பத்மின்யே நமः. இனி தாலி கட்டிட வேண்டியதா, குறிச்ச நேரத்துல கல்யாணம் நடந்துருங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணுபத்னே ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம். நிறுத்துங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏன் கிருஷ்ணவேணி? ஏன்னா மணவரையில உட்கார்ந்துருக்காளே இந்த ஒருத்தி, இவ நம்ம பொம்மையே இல்லம்மா. இத்தனை நாளா பொம்மையா நடிச்சு இவ நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா. வாக்கா உள்ள போலாம். அக்கா சமைக்கலாமா? சமைக்கலாம் சமைக்கலாம். இந்த அம்மா என்னைய வெட்டி சமைச்சிரும். என்னத்த சொல்லி அந்த அம்மாவை நம்ப வைக்கிறது? பெருசா கான்டாக்ட் பண்ணலான்னா அதுவும் ரிஸ்க் தான். பெருசு வந்து பேசினா மட்டும் இந்த அம்மா ஒத்துக்குமா என்ன? கொலை வெறியில இருக்குதே. அக்கா சமையல் ரெடி ஆயிடுச்சு. பெரியம்மாவை சாப்பிட கூப்பிடு. நீயே கூப்பிடு. பெரியம்மா சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கலமா, வேணாம். அக்கா பெரியம்மாக்கு பசிக்கலையாக்கா, நம்ம சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஐயோ ஆஸ்பத்திரியில அந்த உலுக்கு உலுக்குச்சு. எப்போ எந்த நேரத்துல இந்த எரிமலை வெடிக்கும் தெரியலையே. அத்த நினைச்சாதான் பயமா இருக்குது. சாப்பிட வருதுன்னு தான் நினைக்கிறேன். அது சாப்பிட்டாதான் நமக்கு சங்கடம் போகும். இது பயங்கர மெர்சல் ஆகுதே. இவ்ளோ வெறப்பா வீராப்பா எங்க போய் நிக்குது? கையெடு. தொட்ட கைய வெட்டிடுமா. தள்ளி போடு முதல்ல. அம்மா என்னம்மா? ஏய் யாருக்கடி அம்மா? இப்படி அம்மா அம்மா நடிச்சு என் கழுத்து அறுத்ததுனால தானடி செத்து போன என் சொந்த பொண்ணு பொம்மைக்கு கூட முறைப்படி ஒரு காரியம் கூட செய்ய முடியாம போச்சு உன்னால. அவ ஆத்மா என்ன பாடுபட்டிருக்கோம். இத பாரு, நீ மட்டும் அந்த வீட்டுல இருந்திருந்தனா அது எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். இத பாரு, நீ நல்ல நோக்கத்தோட அந்த வீட்டுக்கு வரல. ஏதோ பெருசா திட்டம் போட்டுதான் என் பொம்மையை கொண்டுட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்க. அதனாலதான் நீ அங்க இருக்க கூடாது, ஏன் பார்வையிலேயே இருக்கணும்னு உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. சத்தியமா சொல்றேம்மா, எனக்கும் பொம்மை சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. ஆனா அதுதான் நிஜம். இவ்ளோ நாள் சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா. மன்னிப்பு கேட்டா உன்னை நான் நம்பிருவேனாடி? இல்ல, கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன். காப்பாத்துங்க.
யாருக்கு யாரடி அம்மா? நான் உனக்கு அம்மாவா? என் பொம்மையை இப்படி கொன்னுட்டேடி. எல்லாமே அந்த காசுக்காக தானே? அந்த காசு உன்னை எல்லாமே பண்ண வச்சதுலடி. சாவுடி. இனிமே இந்த உலகத்துல நீ இருக்கவே கூடாது. சத்தியமா எதுவும் பண்ணல. அவளை நான் பார்த்தது கூட இல்லம்மா. அவ செத்ததுக்கு அப்புறமா தான் நான் நடிக்கவே வந்தேன். என்ன கொண்டுறாதீங்க. ப்ளீஸ் பண்ணி காப்பாத்துங்கம்மா. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எவ்வளவு பெரிய பித்தலாட்டக்காரி நீ. என்னையே ஏமாத்திட்டல. சொன்ன கேளுங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்ன காப்பாத்துங்கம்மா. தாத்தா கிட்ட கேட்டு பாருங்க. நான் பொம்மையை கொல்லலம்மா. நீ உயிரோட இருக்கவே கூடாதுடி. எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க. சாவுடி. இந்த உலகத்துல நீ இருக்கவே கூடாது. சாவுமா. சாவுமா. அம்மா. ச்சீ. கனவா? சத்தியமா நிஜம் மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டேன். தண்ணி பூராவும் குடிச்சு தொலைச்சிட்டனா? தண்ணி தாகமா இருந்துச்சு. அதான் குடிக்க வந்தேன். இது அப்படி வந்து நிக்குது. எப்பா ஈர கொலையெல்லாம் நடுங்கி போச்சு. ஆத்தா மகமாயி அந்த வீட்ல என்னடான்னா மக பேயா வந்து சாவடியுது. இந்த வீட்ல என்னடான்னா ஆத்தாகாரி பேயாட்டம் வந்து இருட்டுல நின்னு பயமுத்துது. ஐயோ இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ ராணி. அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்னத்த சொல்றதுப்பா. கனவுல வந்த மாதிரியே எல்லாமே கரெக்டா இருக்குது. நான் என்ன பண்ணிட்டோம்? எதுக்கும் நம்ம ரொம்ப எல்லாம் குனிய வேணாம். அப்படியே நிப்போம். கைகாலெல்லாம் கண்ட்ரோல் இல்லாம தானா உதறது. நான் என்ன பண்ணிட்டோம்? என்னாச்சு உனக்கு? காலி கொடுத்துதான் வச்சீங்களா? ஐயோ அந்த அம்மா தண்ணி கொடுத்த நகர்த்தி காலி கொடுத்த வைக்கதான் குனிஞ்சிருக்கு. நாம தான் நம்மள காலி பண்ண குனிஞ்ச மாதிரி பயந்துட்டோம். ஐயோ இந்த அம்மா இருக்கிற பக்கம் கூட போயிடக்கூடாது. கமுக்கமா தண்ணி எடுத்துட்டு போயிடணும்.
ஆச்சுன்னு தெரியலையே. சிஸ்டர் சிஸ்டர், அம்மாவுக்கு என்னாச்சு? ஒன்னும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லல்ல? டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க மேம். உங்க அம்மாவுக்கும் முடியல, சரி உங்களுக்கு ஏன் தலையில அடிபட்டு இருக்கு? வாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுறேன். வேணாம் சிஸ்டர், முதல்ல அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு பார்க்கணும் சிஸ்டர். அவங்கள செக் பண்ணிட்டு வரதுக்கு எப்படியும் 10-15 நிமிஷம் ஆகும். வாங்க, அதிகபட்சம் 5 நிமிஷத்துல ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுறேன். வாங்க சிஸ்டர் வாங்க. பெரியம்மாக்கு என்ன ஆச்சு? டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன தலையில? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல அம்மாக்கு என்னன்னு பாப்போம். டாக்டர், இப்ப அம்மாக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கு பிளட் ரொம்ப கம்மியா இருக்குமா, அதனால ரொம்ப டயர்டா இருக்காங்க. இம்மிடியேட்டா அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது. அம்மா, நீங்க உங்க பொண்ணு தானே? உங்க ரத்தம் உங்களுக்கு சரியா இருக்குமே. நர்ஸ், உங்க பிளட் குரூப் என்னன்னு செக் பண்ணுங்க. ஓகே சார். சரியா இருந்தா இவங்களே கொடுக்க வச்சிடலாம். வாங்கம்மா. பண்ணிட்டோம். அம்மா பாசம்னா என்னன்னே தெரியாது எனக்கு. இவங்க தான் அம்மா. மனசார சொல்றேன், இந்த அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் கூட சண்டை போடுறதுக்காகவாவது அந்த அம்மா தெம்பா பொழிச்சு வரணும். என்னம்மா வர சொன்னீங்க? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் சார். என்ன விஷயம்மா? ராணி இப்பதான் எனக்கு போன் போட்டுச்சு. இந்த கல்யாணம் தானா நிக்கலையாம். என்னம்மா வளர்ற? கிருஷ்ணவேணிக்கு முடியாம போய் தானே கல்யாணமே நின்னு போச்சு. அதான் இல்ல, கிருஷ்ணவேணி அம்மாக்கு ராணிய பத்தின பூரா மேட்டர் தெரிஞ்சு போய்க்குது. அதனால்தான் மயங்கி உழுந்து கல்யாணத்தை வேணும்னா நிறுத்திக்குது. அப்போ ராணிய பத்தி கிருஷ்ணவேணி ரொம்ப தப்பா நினைப்பாளே. ராணி ரொம்ப நல்ல பொண்ணுதான்னு கிருஷ்ணவேணிக்கு புரிய வச்சே தீரணும். அப்படி இல்லன்னா கிருஷ்ணவேணியோட கோபம் ராணிய உண்டு இல்லன்னு ஆக்கிடும். ஐயோ, சித்தார்த் வேற அங்க இருக்கான். இது எப்படி சமாளிக்கிறதுனே புரியலையே. வேற வழியே இல்ல. ராணிய காப்பாத்தணும்னா நமக்கு போயே தீரணும். இங்க பாரு, இப்போதைக்கு வீட்டுல யாருக்கும் கிருஷ்ணவேணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன விஷயம் தெரியவே கூடாது. நாம அங்க போவோம், என்ன ஏதுன்னு பார்த்து கிருஷ்ணவேணிய சமாதானப்படுத்திட்டு திரும்ப வர வழிய பாப்போம். சரிங்க சார், போலாம். நம்ம விஷயத்துல இந்த ராணி பண்ணது ரொம்ப பெரிய தியாகம்மா. அவ பாட்டுக்கு அவ ஏரியால ராணி மாதிரி சுத்தி வந்துகிட்டு இருந்தா.
நான் இவளை கூட்டிக்கிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி இவளை பொம்மையா உருமாத்தின. நான் பண்ண அத்தனையும் சுயநலத்துக்காகத்தான். ராணி நினைச்சிருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்க வேண்டியதே இல்ல. முதல்ல இவளுக்கு இதெல்லாம் செட்டே ஆகல. ஆனா நம்ம வீட்டோட நிலைமை, சித்தார்த்தோட மனநிலை, உன்னோட மனநிலை எல்லாத்தையும் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் அவளாவே பாசத்துக்கு கட்டுப்பட்டு இங்கேயே இருந்துட்டா. இவ செஞ்ச தியாகத்தை வேற யாராலையும் செஞ்சிருக்கவே முடியாது.